அதான் அந்த லைட்டா எனக்கு பார்க்க அத்தை பக்கத்தில் உள்ள பத்திரிக்கையில் லைட்டாக இருக்கு பாரு, அது மாதிரி தெரிஞ்சு. காட்டு. சிம்பிளாக தான் இருக்குன்னு. ஆமாம், இதெல்லாம் உடனே தருவாங்களாமோ? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு டேஸ்ட். ஓ சரி ரெடி. ஆமாம், இலை மாதிரி இருக்குன்னு. இதெல்லாம் போடலாம். நல்லா 13 ரூபா. இது 13ஆ? இது திறந்து இப்படி பார்ப்பாங்களாக்கும்? ஆமாம், இப்படி கையில் கொடுத்தா இப்படி பார்க்கலாம். இதில் மேட்ரு இருக்குமோ? மேட்ரு ஆமாம் இல்லை. ஆஹா, நல்லா தான் இருக்கு. அதில் 100 இருக்கா? நான் கையில் இருக்கிற கார்டு தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். டைமிங் கொண்டு போய் கொடுங்க. சரி பாப்பா, நான் எழுதி தரேன். பேப்பர் தாங்க எனக்கு படியில் இல்லை மேலே ஏற முடியாது. யார் ஸ்டெப்பில் எனக்கு யார் கஷ்டமாக இருக்கும். அதனால் எழுதி டேட்டும் லொக்கேஷன் எழுதி கொடுத்துட்றேன். நீங்கள் அதை மிச்சம் எல்லாமே நீங்களே போடுறாங்க. நிகழும் செய்திகள் வாசிப்பது அருள் பிரியா அவர்கள். வாசிக்கலாம். இப்படி தான் உட்காந்துருக்கேன். சொல்லுங்கள், எதுக்காக நீங்கள் இந்த கடைக்கு வந்திருக்கீங்க? இது நல்லா இருக்கான்னு கேட்குறீங்களா? ஓகே, உள்ளே ஒன்றுமே இல்லை, நோ கண்டென்ட். அடுத்து வேறு வேறு ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இதுலேயுமே உள்ள ஒன்றும் இல்லை. உள்ள ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நீங்கள் எதுக்காக இது செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஃபங்க்ஷனுக்காக? என்ன வாய் ஊமையா? ஹவுஸ் வார்மிங். ஹவுஸ் வார்மிங்கா? எஸ், ஹவுஸ் வார்மிங். இல்லைங்க மேம், நீங்கள் தமிழ் எழுதுங்க மேம். அதை நல்லா சொன்னானே, படிக்க வச்சு தமிழ் எழுத தெரியாதான். தமிழ் போட்டுருவீங்கல்ல, போட்டு டேட் மட்டும். சரியா? ஓகே. சரி, புதுமனை புகுவிழா அது வந்துடணும். அதை அப்படி போட்டுருவாங்க. புதுமனை யார் துணைன்னு போடுங்க. வர வசூல். புதுமனை புகுவிழா அழைப்பிதழ். ஓகே, யார் துணைனா புனித அந்தோணியார் துணை. சரியா? புனித அந்தோணியார். ஈசு துணின்னு போடக்கூடாதா? ஈசப்ப துணின்னு. இதுதான், நம்ம புனிதர்கள் தான் நம்மளுடைய பாதுகாவலர்கள், நம்மளுக்காக பரிந்து பேசக்கூடியவர்கள். ஸோ அதை தான் போடணும். அதுக்கப்புறம் நிகழும் மங்களகரமான அது வந்து அவங்க எழுதிடுவாங்க. நிகழும் அந்த கண்டென்ட்டை எழுதிடுவாங்க. நிகழும் பண்ணாங்க. இது டேட் வந்து 8/8/2000.